ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க அண்டர்டேக்கர் பேசுறேன். முதல்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ். போன பாட்காஸ்ட்டுக்கு ட்ரெண்டிங்ல எடுத்துட்டு போனதுக்கு புது லிசனர்ஸ், ஓல்டு லிசனர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எடுத்துட்டு போனதுக்கு. அதே மாதிரி ரொம்ப சாரியும் கூட 2 வீக்ஸா எதுவும் பாட்காஸ்ட் போடல. இந்த எபிசோடு வந்து இந்த சீசனோட ஃபினாலே. நீங்க நம்மளோட எடுத்திருக்கிறது நம்ம பாட்காஸ்ட் ரெகுலர் பிராலி. வணக்கம் பிராலி. வணக்கம் அண்டர்டேக்கர். அடுத்து நம்ம பாட்காஸ்ட் ரெகுலர்னு சொல்ல முடியாது, ஆனா பாட்காஸ்ட்ல இருப்பாரு நம்ம கிருஷ்ணில் எழுந்திருக்காரு. கிருஷ்ணில் வணக்கம். கிருஷ்ண வணக்கம் வணக்கம். நம்ம மனித கடவுள் டிடிகே டெய்லர் இணைஞ்சிருக்காரு. டெய்லர் வணக்கம். டெய்லர் வணக்கம் அண்டர்டேக்கர். வணக்கம். வணக்கம். கொஞ்ச நாள்ல அவனை டெய்லர்னு ஆக்கிடுவோம். டைலருங்கிறத டெய்லர் அப்படியே ட்ரெஸ் தைக்க விட்டுருவீங்க. சரி, why are you calling him as tailor? Fashion artist ன்னு சொன்னீங்களா? போயிட்டு அப்படியே உடம்பு மேலேயே போட்டு கட் பண்ணி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா மஷ்ரூம் பாய்ஸ். மஷ்ரூம் பாய்ஸ்னா என்னங்கய்யா? இந்த மஷ்ரூம் பாய்ஸ்னா இந்த early 2K கிட்ஸ். அவனுங்க தான் இந்த நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச பசங்க. காளான் மஷ்ரூம். ஆமா ஆமா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப பூம் பாய்ஸ் பண்ணிட்டோம், இது பூமர்ஸும் செஞ்சாச்சு. அடுத்து இந்த மஷ்ரூம் பாய்ஸ். ஆமா, இனிமே வந்து கலாய்க்கிறதா இருந்தா கை குழந்தைய தான் கலாய்க்கணும். அப்புறம் எதுக்கு கேஸ்ல போறதுக்கா? ஆல்ரெடி கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த பையன் அவன் பேரை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். ஏன் அந்த கூட தெரியல. அது வந்து இந்த சாஷான்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. சாஷா இல்ல, கைல்னு சொன்னாங்க. சஹிலா, கைல் KYLE. அந்த கருமத்தை KYLEன்னு எழுத வேண்டியதுதானே? என்ன அவர் வந்து ரோமன் லெட்டர்ஸ்ல எழுதி அனுப்புறாங்க. அவரு புளுத்துறது காட்ட வேணாங்களா? சயின்டிஸ்ட் புளுத்தின்றது காட்ட வேணாங்களா? ஆள் புளுத்திஸ் தான். இவனுங்க இந்த பண்ற மெயினா இவனுங்க கிட்ட நம்ம பாக்குறது வந்து மரியாதையே தரமாட்டானுங்க. கொஞ்சம் கூட நமக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ப்ரோன்னு கூப்பிடுவோம். சின்ன பையனா இருந்தாலும் ப்ரோ வாங்க ப்ரோ. என்னடா ஆமா ஆமா பர்சனல் அட்டாக் தான். இல்ல, ஆக்சுவலி நிறைய ஃபாலோவர்ஸ் கேக்குறாங்கடா, ப்ரோ இந்த சின்ன குதியான்னா யாரு ப்ரோ, ஏன் ப்ரோ அவரை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? இன்னொன்னா டிஎம்ல எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, கதை சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா, இஸ் a toxic women abusing சின்ன குதியான். மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள சின்ன குதியான். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள ஒரு சின்ன குதியான். இஸ் a psychotherapy. அன்னியன் மாதிரி ஒரு 10 பர்சனாலிட்டி இருக்கும் அவனுக்கு. ஆமா ஆமா, பெரிய ஸ்பிளிட். அதான் சொல்லலாம். ஜேம்ஸ் மேக்காவாய் அப்படி உள்ள வந்து பல ரூபங்கள் இருக்கும். புளுத்தி தன்னைத்தானே 26 வயது அட்மினாக நினைத்து கொண்டு வாழும். ஆமா ஆமா, அது வந்து 2 அட்மின் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா பார்த்தனா வந்து ரெண்டுமே அவன் தான். திடீர்னு வந்து அவனே தான் பேசுவான், 26 வயசு எனக்குன்னுவான். அதான் அட அவனும் இங்க நான் தானே. ஆமா. இந்த எபிசோட் திஸ் எபிசோட் இஸ் சமர்ப்பணம் ஃபார் சின்ன குதியான். ஆமா, அவன மைண்ட்ல வச்சுதான் நாங்க எழுதுனோம் ஸ்கிரிப்டே. ரக்கிட்டன்னு சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகம் வருது. அவன் கொஞ்ச நாள் குளிச்சிட்டு சுத்திட்டு இருந்தான். நான் வச்ச அந்த தீமை தான் காப்பி அடிச்சாங்க. ரெட்ரோ தீமே என்னாலதான் ப்ரோ ஃபேமஸ் ஆச்சு ப்ரோ. தனுஷே என்னை காப்பி அடிக்கிறான் ப்ரோ. ஊம்பு புண்டை. சரி விடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஸ்ரெஸ்பெக்டிவ் பத்தி? டிஸ்பெக்டிவ் பத்தி ஆனா மோஸ்டா இவனுங்க வந்து இப்போ எப்படின்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்கூல்லே வந்து இப்போ 9th படிக்கிறான் 8th படிக்கிறான்னா, இந்த 8th வந்த உடனே இவனுக்கு என்னமோ தலையில கொம்பு முனைச்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு, அதே டீச்சர்ஸ்லாம் வந்து பேசினா ஒன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்றதுதான் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆம்பளை ஃபேக்கல்ட்டியா இருந்தா ஓகே, ஓரளவுக்கு அவங்க
இது கூலா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவே ஒரு லேடிஸ் உடனேயோட வேகன்சியா ஒரு தட்டு தட்டி அடிச்சு போட்டுருவாங்க ஜென்ஸ் ஃபேக்கல்ட்டினா. ஆமா கைத்து மேலே ஒண்ணு வச்சா அமைதியா உட்கார்ந்துருவான். ஆனா அதுவே லேடிஸ் வேகன்சியா இருந்தா அடிக்க கூட முடியாது. குச்சி எடுத்து அடிக்க போனா கூட இவன் எஸ்கேப் ஆயிட்டு குச்சை வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது குச்சை பிடிச்சிட்டு தெனாவட்டுலாம் பாத்துக்கிட்டு அப்படி பொல்லாத இந்த வந்தான்னு மாதிரி சொல்லி அதை பண்றானுங்களாடா? வச்சிருப்பாங்க. 8th 9th பசங்க இப்ப ஸ்கூல்ல இப்படி பண்றானுங்களாடா? ஆமாண்ணே. 8th 9th எல்லாம் வந்து டீச்சர் திட்டினா ஒண்ணுக்கு பேஞ்சிருவோம்டா நம்ம எல்லாம். இப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. 8th 9th இல்ல, இப்போ கம்மியா 7th பசங்களே அப்படி பேசுறாங்க. கூச்சிக்குமார் தாக்கப்பட்டாரா? இல்ல முன்னாடி கூட பரவாயில்ல. இப்ப ஆன்லைன் கிளாஸ்னால கண்டது கிளாஸ் நடக்கிறப்ப அன்மியூட் பண்ணிட்டு ஐட்டம் சாங் போடுறது, ஃபேக் ஐடில லாகின் பண்ணிட்டு ஆன்னு கத்துறது, இதெல்லாம் நிறைய. ஆமாடா, அன்னைக்கு இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சு. அது பாத்தீங்களா யாராவது? என்ன ஃபேக் அக்கவுண்ட்ல வந்துட்டான் உள்ள இதுக்கு ஜூம் காலுக்குள்ள வந்துட்டு அந்த டீச்சரை வந்து திட்டிக்கிட்டு கிடந்துச்சு தாய்லி. அது வந்து வேகமா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2K கிட் தாய்லியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து டெக்னாலஜி அப்ப எவ்வளவு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பாருங்க. நீ ஃபேக் அக்கௌண்ட்ல வந்தா கூட போன் நம்பர் கொடுத்து தானே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்ப. ஆமா, அது அப்படியே இவங்க போயிட்டு அட்மின் இதுல போய் பார்த்து அந்த போன் நம்பர் எடுத்து ட்ரேஸ் பண்ண முடியாதா என்ன? முச்சு காது மேலே அடிச்சா தெரியும் அவனும். இல்ல இப்ப நீ சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன்னு, இப்ப நம்ம பேரிகேட் முனீஸ்வரன் இருக்காரு, அப்புறம் வந்து அயல் நாட்டுல அடிமையாக்கப்படுறான் நிபா இருக்காப்ல, இவங்க எல்லாம் நீ பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு வீடியோ வரும். ஒரு 2 நாள்ல பார்த்தேன்னா போலீஸுக்கிட்ட அடி வாங்குற வீடியோ வரும். அதேதான். அந்த மாதிரி இந்த நிபாக்கும் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அதான் அதுக்கு ஒரு இதுல இருக்குண்ணே. நார்த் இந்தியால ஒரு வீடியோ வந்திருக்குண்ணே. அந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் வச்சு ஏதோ பண்ணுவான். நான் அடுத்த நாளே வந்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அவன் வீட்டு பின்னாடியே போய் நிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இன்னொன்னு நிறைய வீடியோ அப்படி பாத்திருக்கேன். அதான் ஒருத்தர் ஸ்டாஃப் வந்து என்னப்பா டவுட் வேணும் என்ன வேணும்னா அவன் வந்து 2 பிளேட் பக்கோடா வேணும் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லுவான். இல்ல this is not cool. இல்ல 2K கிட்ஸ் இந்த காமெடி போட்டுறானுங்களான்னு ட்ரெண்ட் பேசுறானுங்க. இந்த காமெடி மட்டும் விட மாட்டீங்களா? ஏண்டா இது ஜோக்காடாங்க. அபியூசிங் டீச்சர்ஸ் இஸ் நாட் கூல். ஆமா நிறைய நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப வந்து நாங்களுமே வந்து ஸ்கூல்லாம் படிச்சோம்னா சரியா, அப்பவுமே வந்து சரியா எங்க டைம்ல நாங்களாம் அந்த காலத்துல ஜோக்குன்னு நாங்க என்னத்த நினைப்போம்னா, கூலுன்னு நாங்க என்னத்த நினைப்போம்னா சரியா, கிளாஸ சிரிக்க வைக்கிறோமா, கோமாளித்தனம் பண்றோமா, கிளாஸ சிரிக்க வைக்கிறோமா, அதுதான் கூலு. ஆமா சரியா. அந்த எங்க டைம்ல கூட நாங்க வந்து இப்ப டீச்சரை அபியூஸ் பண்ற மாதிரியோ இல்ல டீச்சரை கலாய்க்கிற மாதிரியோ நாங்க எதாவது சொன்னா எங்க கூட இருக்க பசங்களே உச்சுன்றுவானுங்க. லூசு புண்டா மாதிரி பண்ணாதரான்றுவானுங்க பக்கத்துல உட்காந்துட்டு. சரியா, நம்ம கூட இருக்கவனங்களே தலையில தட்டி உட்கார வச்சிருவானுங்க நம்மள. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் நாட் கூல், இது வந்து புளித்தித்தனம்ன்றது தெரியும். இது நம்ம இந்த 2K கிட்ஸ் கிட்ட வந்து அந்த மென்டாலிட்டி இல்லையா? கூட இருக்கிறவன் அத வந்து நல்லா இருக்கு மச்சா, சூப்பர்ரா, நைஸ்ராங்கறானா? எனக்கு புரியல. இல்ல அவன் அப்படியே காமெடி பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் ஹோ ஹோ ஏய் அர்ரா 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 அந்த மகேஷ் பாபு டெம்ப்ளேட் மாதிரி. மகேஷ் பாபுடா, மகேஷ் பாபுல அவள ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டான்டா. யோசிச்சு பாரு, அட்ரா மகேஷ் பாபு சொன்னா எப்படி இருக்கும்? பாக்க 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா இனிபா வாட் என்ன ஸ்கேல்ரா அது? மகேஷ் பாபு எங்க இருக்காரு? ஈரோடு மகேஷ் எங்க இருக்காரு? சரி இது இந்த இது வரனா இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க அந்த உச்சி போடுறவன் வந்து நம்ம டைம்ல வந்து காமன் கேஸ்னா அது. ஏன்னா மோஸ்டா வந்து ரொம்ப ராவா நம்ம பசங்க திடீர்னு பேசினா கூட ஒரு பையன் கூட வந்து இந்த மாதிரி உச்சி கொத்தி தப்புரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு இருப்பானுங்க. ஆனா இப்ப வந்து அந்த உச்சி கொத்துறவனே 1-2 பேரா தான் இருக்காங்க. அவனுங்க ரேர் கேஸா மாட்டானுங்க. அவனுங்கள வந்து படிப்ஸ் பழம்ன்றாங்க பிரிச்சுதான் அந்த மாதிரி பிரிச்சு விட்டு அவனுங்களை வந்து அந்த இவனுங்க சேர்த்து காட்டுறா, இவன் வந்தா கெட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தண்ணி பையன் பத்துறது.
என்ன மச்சான் யோலோ மச்சான் லைஃப் வந்து வாழு மச்சாங்கிறானுங்களே அவனை போயிட்டு. அப்புறமா சாயங்காலம் போய் பார்த்தா பிரின்சிபல் கேபின்ல ஓன்னு அழுதுட்டு இருப்பான், நான் இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, வெளில வரும்போது சட்டையை தூக்கி விட்டு மிஸ்டர் மிஸ்டர் லோக்கலே அப்படின்னு வரானுங்களாம் வெளில. தாறுமாறு லோக்கலேங்கிறாங்களா? ஆத்தாடி பாட்டை முழுக்கா பாடி மாட்டிக்கிட்டேனே. நல்லா இருக்குண்டா அந்த பாட்டு. ஆதினா பாட்டு வேற கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ப்ளீஸ் பேன் கிறிஸ்டல் அப்பவே சொன்னேன் நான் நல்ல மூட்ல இல்லடா ரெக்கார்ட் பண்றதுக்குன்ட்டு. பாத்தியா ஆதினா பாட்டெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கேன் நானு. ஓகே, நம்ம இந்த பிரின்சிபல் ரூமுக்கு போவோமா? அந்த பிரின்சிபல் ரூமுக்குனே திருப்பி அந்த கான்செப்ட் வேணாம். ஏன் வந்து இவங்க பிரின்சிபல் ரூம் போனது கூட ஒரு கூலான விஷயமா, நான் 10 தடவை பிரின்சிபல் ரூம் போனது வந்து எப்படி கூலா சொல்றானுங்கன்னா, அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டா கூட அவங்க பேரண்ட்டும் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க பிரின்சிபல் ரூம்ல. மறுபடியும் சின்ன பெரியான் தாக்கப்பட்டானா? இப்போ நம்ம அதேதான் திருப்பி நம்ம பிளாஷ்பேக்கு வர மாதிரி தான். இப்போ நம்ம டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு முறை பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டா கூட என்னைய பிரின்சிபல் ரூமுக்கு வர வச்சுட்டான்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல அடிப்பாங்க. குண்டி பழுத்துற வீட்டுல. அதுவே இவன் காலத்துல நடந்தா இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அவன் முன்னாடி வந்து ஓகேங்கன்னு ஒத்துக்கிட்டு, இல்லைன்னா வந்து அவனை வெளியே அனுப்பிட்டாச்சும் சரி இவன் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசணும். உடனே இவனுங்க எல்லாமும் மியூசியம் இருக்கு விவேக் மாதிரி நினைச்சுக்கிட்டு, என் பையன் யார் தெரியுமா, என் பையனோட திறமை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புணுத்த வேண்டியது. அதாகப்பட்டது நீ என்ன சொல்ல வரனா, என் பையன் அப்படிதாங்க பிளாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அவன் அப்படிதாங்க பண்ணுவான், நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுங்க. இல்ல இல்ல இன்னும் சில பேரண்ட்ஸ் இருக்காங்க இன்னொரு லெவல், ஏங்க நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதே நீங்க சொல்லி வளர்க்கறதுக்கு தானுங்க, நீங்களே இப்படி பண்ண என்னங்க அர்த்தம்? உனக்கு சொல்லி வளர்க்க தெரியாதா? நீயும் அதிக மாட்டேன், அதிகம்னா அதிக விட மாட்டேன், கடைசியா மொத்தமா ஒண்ணுத்துக்கும் இல்லாம ஆக்கி விட்டுருவேன். அதே மாதிரி இவனுங்க இப்படி எதனால இப்படி பண்றானுங்கன்னா, ரொம்ப நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால பண்றானுங்க. எக்ஸ்போஷராலதான் வருது எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா, நமக்கு உண்மையாவே இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. சரியா, நம்ம போன வாட்டி பூம்பாய்ஸ் அந்த கிளி கிழிச்சோம். ஆனா பூம்பாய்ஸை விட மோசமான ஜந்துக்கள் தான் வந்து இந்த மஷ்ரூம் பாய்ஸ். ஏன்னா அவங்களே அடக்கிடலாம், அவங்களே வந்து ஒரு கருத்துல வந்து இதுவாயிடுவாங்க, ஒரு டீச்சர் கீழே வந்துருவாங்க. பட் இவனுங்க வந்து அந்த மாதிரி நான் டீச்சர் கீழே வர மாட்டேன்டா, எனக்கு நான் தான் மேல அப்படின்னே இருக்கானுங்க. இப்போ ஒரு ஸ்கேல் போட்டேன்னு வையேன், பூம் பாய்ஸ், பூமர், மஷ்ரூம் பாய்ஸ்ன்னு போட்டேன்னா அதுல வந்து இந்த மோஸ்ட் புலித்தீஸ் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இவனுங்க தான் இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாது இவனுங்க, நீ என்ன சொல்லி கொடுக்கறது, நான் கூகுள்லயே கத்துக்கிறேன், தப்பு. அதுக்கு டெம்ப்ளேட்டே வச்சிருக்காங்களே, நெட்டும் போனும் ஊம்பவா வச்சிருக்க, கூகுள் பண்றான் புண்டை. என்ன யாரு இது போட்டிருந்தாங்க, எம்எஸ் பாஸ்கர் வந்து அந்த எங்கள் அண்ணா படத்துல குடிச்சிட்டு கீழே உட்கார்ந்து அந்த டெம்ப்ளேட்டை போட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்க என்ன பண்றானுங்க, கூகுள் பண்றானுங்க, கூகுள் பண்ணிட்டு தலைவலிக்கும் கேன்சருங்கிறானுங்க கூதிங்க. இல்ல சில ஃபேக்கல்டி மேபி ஃபேக்சுவலி ராங்கா இருக்கலாம். சில ஃபேக்சுவலில கடவுள் இருக்குன்னாரு, அது எனக்கு குபீர் சிரிப்பு வந்துச்சு. யாரு ஒரு ஃபேக்கல்டி எங்க காலேஜ்ல கடவுள் சயின்ஸ் டீச்சரா இல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் டீச்சர். எங்களுக்கு எதுக்கு சயின்ஸ்? சரி இல்ல அது ஐரனியா இருக்கும். யோசிச்சு பாரு, சயின்ஸ் டீச்சர் வந்து கடவுள் இருக்கு ப்ரோன்னு சொன்னா இருக்கும்.
நினைச்சேன்டா கோத்தா அப்படின்னு. கோத்தா. சயின்ஸ் டீச்சரோட ரிங்டோன் வந்து அடிக்குதான், சாய் சாய்ன்னு அடிக்குதான். சரி ஓம் விடுங்க, வேற சரவண பவனா நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம ஊர் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. சரி சரி விடுங்க இல்ல இந்த விடுங்க. சாய் பாய்ஸ கொஞ்சம் நாங்க ஒரு கொஞ்ச நாளா ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பழக்கத்துல வந்துருச்சு. அது அதே மாதிரி இவனுங்க நார்மலைஸ் பண்றானுங்க கர்ஸ் வேர்ட்ஸ். நம்மலாம் சின்ன வயசுல கெட்ட வார்த்தை பேசும்போது ஐயோ பேசிட்டோமே அவசரப்பட்டியே குமார்ன்ற மாதிரி ஆயிடும். ஆமாமா, நாங்க ட்ரை எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப இன்னைக்கு நார்மலைஸ் ஃபுல்லா நான் பண்றானுங்க. கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன்டான்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவோம். நானும் சின்ன வயசுல எங்க ரிலீஜியஸா இருக்கும்போது மாலை போட்டுக்கும் போதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன். மாலெல்லாம் போட்டிருக்காடா அந்த பேக்கர். போட்டிருக்கேன்னு சின்ன வயசுல இருக்கும்போது. ஆமா, அப்போது இவ்வளவு புரிதல் இல்லை நண்பா. அப்போது இவ்வளவு புரிதல் இல்லை நண்பா, என்ன செய்வது? இல்ல நானுமே போட்டிருக்கேன் மாதாக்கு மாலை போடுறேன்னு சொல்லிட்டு. அதான் மாதாக்கு மாலை போடுறேன்னு சொல்லிட்டு ரோசரிய தூக்கி போட்டுக்கிட்டு பசங்க எல்லாம் ட்ரிகர் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை பேச ட்ரை பண்ணுவோம். நோ 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 மாதா மாதா சாமி சாமி மாலை மாலான்னு உட்கார்ந்து இருப்பேன். எப்படி போட்டதே இல்லையா நானு? ஆமா, எந்த அப்படி எப்படி இருந்தாலும் என்னை பேச வச்சிருவானுங்க. கழட்டிடுறது உடனே நம்ம இவர் மாட்டா பார்த்தா மாட்டான் கோயில்ல என்ன கெட்ட வார்த்தை பார்த்தா. அதுவும் நடந்திருக்கு. கோயில்ல வந்து இந்த ஆல்டர் பாயா இருந்திருக்கேன் நானு. அப்ப வந்து இந்த தூபத்துக்கு எல்லாம் வந்து நெருப்பு ரெடி பண்ணுவோம் சரியா. அப்பெல்லாம் வந்து ஃபாதர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அது தூபம் ஒழுங்கா ரெடி பண்ணலன்னா வந்து திட்டுவாரு. அப்பெல்லாம் வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஓத்தா லைன்ல வாடான்னு வரல ராதாராவி. அந்த மாதிரி கோயில்ல கெட்ட வார்த்தை பேசி ஃபாதர் வந்து நின்னு ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. சும்மாவே ரொம்ப எடுத்தோடனே கோத்தா இதெல்லாம் ரொம்ப மாலன்னு சொன்னாலே எனக்கு மிஸ்டர் லோக்கல் சதீஷ் தான் ஞாபகம் வரான். என்னடா இன்னைக்கு ஃபுல்லா மிஸ்டர் லோக்கல் தான் வந்து கண்டென்ட்டா? ஆமாண்டா, இவன் நீ சொல்ற மாதிரி இவனுக்கு வந்து அதை ரொம்ப நார்மலைஸ் பண்றானுங்க தான். அவங்க அம்மால என்ன ஆரம்பிக்கிறானுங்க பேசுறதுக்கே. என்னமோ நம்மள வந்து பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி பாக்குறாங்க. டெம்பிள் மங்கிஸ் பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்குமே, ஐயோ என்ன பார்த்து நாயின்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திட்டிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இவனுங்க நம்ம போயிட்டு ஏதாவது சின்ன வார்த்தை எப்போ இருந்தா பொறுக்கி மாதிரி பண்றியானா அவன் வந்து பொறுக்கின்னு சொல்லிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் பேசுறது இல்ல நீ என்னைய பொறுக்கின்னு திட்டா சார், நீ என்னன்றா திட்டின புண்டான்னு திட்டின சார், என்னடா இது? ஓகேடா, இப்போ நம்ம இந்த கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே வரும்போது இவனுங்க வந்து இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசுறத கூலுன்றானுங்க. சோ அப்படியே இவனுங்க இங்கிலீஷ் பேசுறது அந்த மாதிரி அதை பேசிடும். ஓத்தான்னு திட்டினா வந்து அது கூல் இல்ல, பக்குன்னு சொன்னா கூலா? என்னடா இப்போ ஓத்தான்னு சொன்னீங்கன்னா ஒரே திரும்பி பார்க்கும், பக்குன்னு சொன்னீங்கன்னா 2 பேர் திரும்பி பார்ப்பான். அது இவன் பிடிச்சுக்கிட்டான். எதுக்கு எடுத்தாலும் ஃபக் அப்படின்னு வேண்டியது. என்ன ப்ரோ ஆச்சு? ஜெட்டில லைட்டா லீக் ஆயிருச்சு ப்ரோ. ஓ ஷிட். சூப்பர். இப்ப இவனுங்க அந்த ஃபக் பேசுறது இந்த மாதிரி அப்படி பேசுறது மட்டும் இல்லாம இவனுங்களோட ரீட் அண்ட் ரைட் நாலேஜ் இன் தமிழும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது எழுத படிக்கவே தெரியல. குறைஞ்சுக்கிட்டே எல்லாம் இல்ல, இவனுங்களுக்கு எழுத படிக்கவே தெரியல தமிழ்ல. இந்த கூட இருக்கான் பாரு ஒரு டெய்லர் பாடு, அவனுக்கே வந்து தமிழ் ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது. ஏங்க எனக்கு படிக்க வருங்க. நல்லா படிச்ச நீ அனுப்புனா ப்ரோ ப்ளீஸ் ரைட் இன் இங்கிலீஷ் ப்ரோங்கற நீ. எனக்கு சப்ஜெக்டே வரலங்க, நீங்க ஏங்க அத கேக்குறீங்க அப்படின்னு தான் கேட்பான். அதான் எனக்கு அந்த சப்ஜெக்டே இல்லீங்க. சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட்ங்க, எனக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? சிபிஎஸ்இல தமிழ் இல்லையா?
ஏங்க நான் தமிழ்நாட்டுல இல்லைங்க, எப்படிங்க இருக்கும்? அது சரிடா அதான் அது சரிடா உன்னோட இது எனக்கு புரிஞ்சிருச்சுடா. சிபிஎஸ்சில தமிழ் இருக்கா இல்லையா? இல்ல சிபிஎஸ்சி தான். CBSE ல ஹிந்தி choice. ஹிந்தி யாரு இது சாய்ஸ், நம்ம எது வேணா ஹிந்தி, சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ், சான்ஸ்கிரிட். பிரெஞ்சு ஏன்டா சான்ஸ்கிரிட் கொடுக்குறேன்? இருக்குடா. இருக்கு இருக்கு ஆமா இருக்கு. Sanskrit இல்லாம எப்படி வழி? என்ன வை நீ சரி சரி, சரி விடுங்க. அடுத்து போயிடும். அடுத்து அந்த கருமத்தை யாருகிட்ட பேசுறதுன்னு தெரியல, யாருகிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஆனா சரி விடு, வேண்டாம் தோழரே, அதுக்கு போக வேண்டாம், வேற டாபிக். அண்டர்டேக்கர் ஒரு மீம் போட்டிருப்பான் ரேண்டம் டாக்ஸ்ல. பெஸ்ட் வே டு கம்யூனிகேட் இஸ் டு ஸ்பீக் வித் பீப்புள் ஹூ ஸ்பீக் சேம் லாங்குவேஜ் அப்படின்னு ஒருத்தர் சான்ஸ்கிரிட், பீப்புள் ஹூ டாக் ஆமா. சான்ஸ்கிரிட்னு ஒருத்தர் மண்ணை தோண்டி உள்ள போயிட்டு இருப்பான். ஆமா. அதே மாதிரிதான் இவனுங்க இந்த இதை கூலுன்னு எடுத்துக்கிறானுங்க. இங்கிலீஷ் ஸ்கூல். நான் தமிழ் ஊம்புன்னு சொல்லல, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே டாலர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு மொழியுமே வந்து ஓவர் குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அதை மட்டம் தட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆமா ஆமா. சரியா? எல்லா லாங்குவேஜும் ஈக்குவலா பாருங்க, எல்லா மனுஷனையும் ஈக்குவலா பாருங்க. சரியா? நீ தமிழ்ல பேசுறதுனால நீ தமிழ் பேசுறதுனால நீ வந்து லோக்கலும் கிடையாது, இங்கிலீஷ் பேசுறதுனால நீ பெரிய புளுத்தியும் கிடையாது. சரியா? லண்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பேசுவான், அவன் பெரிய புளுத்திலாம் கிடையாது. இது கிரிஞ்சு ஜோக்கு தான், கிரிஞ்சு மேட்ரு தான். ஆனா இது வந்து இந்த இடத்துல கரெக்டா செட் ஆகுது, அதனால சொல்றேன் நானு. இந்த தமிழ் மேட்டர்ல இவனுங்க வந்து போயிட்டு இந்த ஆனிமே பாக்குறதுக்காக ஜாப்பனீஸ் எல்லாம் படிக்கிறானுங்க தவிர, ஆனா தமிழ் பேசுறதுக்காக தமிழ் படிக்க மாட்டானுங்க. இதுவும் ஒரு கிரிஞ்சு. டெய்லர் மறுபடியும் தாக்கப்பட்டாரா? நான் அனிமே எல்லாம் பார்த்ததே இல்ல. அனிமே பார்க்காம ஏன்டா இருக்க? போடா போய் நருட்டோ பாரு, போடா. நருட்டோ எல்லாம் இல்ல, சின்ன வயசுல வேணா சின்சான், போகேமான் எல்லாம் பாத்திருக்கேன், அவ்வளவுதான். தெரியுது. அடுத்து போயிருவோம். அதே மாதிரி வீக்கெண்ட் இருந்தா ப்ரோ பாட்டு, இளையராஜா எல்லாம் என்ன ப்ரோ பாட்டு, ஏஆர் ரகுமான் ப்ரோ பாட்டு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறவன வாயிலே மிதிக்கணும். ஸ்டார் பாய் பாட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கான். அந்த பாட்டு வந்து 4 வருஷம் ஆச்சுடா டேய் புண்டாமோனே. இல்ல இளையராஜா வந்து புளுத்தி தான் ஒத்துக்கிறேன், ஆனா இளையராஜா வந்து அவரோட கம்போசன் மாதிரி யாருமே பண்ண முடியாது. வீக்கெண்ட் யாரு? நேத்து வந்து மஷ்ரூம், அவனும் ஒரு மஷ்ரூம். அந்த மஷ்ரூம்க்கு இந்த மஷ்ரூம் சப்போர்ட். வீக்கெண்ட் பாட்டு நல்லா இல்லன்னு சொல்லல, வீக்கெண்ட் பாட்டு நல்லாதான் இருக்கு. ஆனா நீ உன் கம்பேரிசன் இருக்கு பத்தியா, இளையராஜாவே வீக்கெண்டையும் கம்பேர் பண்ற பத்தியா, அதுக்கு பேர் புளுத்தி தானே. அவன் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான், இவன் எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கான்டா. என்னடா கம்பேரிசன் இது? வீக்கெண்ட் எக்ஸ் ஹிப் ஹாப் தமிழா வேணா போடலாம். அவ்வளவு கீழே இல்லப்பா, அவ்வளவு கீழே இல்ல ப்ளீஸ். அதே மாதிரி இவனுங்க ரொம்ப ஷோ ஆஃபா இருக்கானுங்க. இங்க பாருங்க ப்ரோ, BMW கார் ப்ரோ, ஐபோன் என்கிட்ட அது இருக்கு ப்ரோ, இது இருக்கு ப்ரோ, ஐபோன் ப்ரோ, ஐபேட் ப்ரோ, இந்த மாதிரியா? ஆமா, இதெல்லாம் கொப்பம் காசுல வாங்கியிருக்க புளுத்தி. இதாச்சும் பரவாயில்ல. நீங்க எதுல ப்ரோ ரெக்கார்ட் பண்றீங்க? ஆங்கர்ல ப்ரோ, டிஸ்கார்ட்ல கிரெக் போட்டு இது எடுப்போம் ப்ரோ. நீங்க எதுல ப்ரோ எடிட் பண்ணுவீங்க? ஆங்கர்ல எடிட் பண்ணு ப்ரோ. ஓ ஷிட், நாங்கெல்லாம் ஒன்லி லேப்ல எடிட் பண்றது, ஒன்லி அடோப் அண்ட் யூசிங் ஒன்லி மைக். ஆமா ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க ஹெட்போன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சீப்பா. ப்ரோ நான் ஸ்டுடியோல தான் ப்ரோ எடிட் பண்ணேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க பேரு இப்ப உன்கிட்ட காசு இருக்குன்னு, உன்னோட சொந்த காசு, யூ earn this moneyன்னு வச்சுக்கோயேன். சரியா? அதுல வந்து நீ வந்து ஷோ ஆஃப் பண்றதுல ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் ரைட், பட் அதுல வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. ஏன்னா நீ உன்னோட உழைப்ப வந்து நீ வந்து ஷோ ஆஃப் பண்ற. சரியா? கொப்ப சம்பாதிச்சு நீ வந்து கொப்பங்காசுல ஜட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அதை வச்சு நீ ஷோ ஆஃப் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு? how is it going to ஏன்
ஹவு இஸ் இட் யுவர் அச்சீவ்மெண்ட்? எதுக்கு நீ பெருமையா இருக்க? ஏன் ரொம்ப பெருமையா இருக்கு? எதுக்கு? செட்டி போட்டிருக்கேன்ல ப்ரோ, நீங்க போடல ப்ரோ. ஏன்னா நானும் தான்டா சட்டி போட்டிருக்கேன். நான் என்ன பூமிக்ஸ் போட்டிருக்கேன்? இல்ல ஒரு மீம் வரும், விஐபி படத்துல தனுஷ் வந்து வெட்டி பொண்டையா இருப்பான், டீ கடையில கூட போய் தம் அடிக்க தெரியாது, வீட்டுல உட்காந்து தம் அடிச்சுட்டு மாட்டிக்கிட்டப்போ அவ்வளவு கோவம். அதுக்கு எஸ்டிஎம்டில ஒரு மீம் பார்த்தேன், நாய் வேலையே இல்ல, எதுக்கு உனக்கு அவ்வளவு ரோசமாயிரு. அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ. என்ன ப்ரோ மிஸ்டர் டிஏ கலாய்க்கிறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, சரியில்லை ப்ரோ. தமிழ்நாட்டின் பெருமை ப்ரோ அவரு. சரி, நான் கலாய்க்கிறேன்னு நினைச்சுக்க போறாங்க. உண்மையாவே டி வந்து தமிழ்நாட்டின் பெருமை தானே. எல்லாத்தையும் 2K கிட்ஸ் எல்லாம் ப்ரோ சொல்லுவாங்க. ப்ரோ 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 அது என்ன தெரியுமா? நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்டா, எதுக்கு இவனுங்க ப்ரோ சொல்றானுங்கன்ட்டு. அது என்ன மேட்டர்னா, பிக்கு பக்கத்துல வி இருக்குடா. பி ப்ரோன்னு அடிக்கும் போது என்ன ஆகுது, சில இடத்துல டைப்போல ப்ரோன்னு போயிருது. சரியா? என்ன ப்ரோ ப்ரோன்னு அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்டோன்னா அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டானுங்க. அதான் ப்ரோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ப்ரோ ப்ரோன்றானுங்க. எனக்கு சிலர்லாம் தெரியும்டா, எனக்கு சிலர்லாம் தெரியும், ப்ரோன்னு அனுப்புவானுங்க. நமக்குள்ளே பர்சனல் அட்டாக், நமக்குள்ளே பர்சனல் அட்டாக். இருக்கட்டும். இல்ல வெறும் ப்ரோக்கு ப்ரோ அனுப்புனா பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ப்ரோ ப்ரோ ஃபாலிக்கு பெக்கார்டிங் அந்த மாதிரி. அதாவது இது என்னன்னு கூப்பிடுவோம் பாலினா. பெரிய 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 லட்சதீப்ல இருக்கிற மலையாளிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அதே மாதிரி அடுத்து இந்த சிட்டில குறவுக்கு இப்படி பண்றானுங்க, அர்பன்ல இன்னும் மோசமா பண்ணிட்டு இருக்கு. அவனுங்க வந்து வேற விதமான ஷோ ஆஃப், அவனுங்க ஜாதி கூதிங்க எல்லாம். ஆமா, ஏன் அர்பன் இல்லடா, அது ரூரல்ரா. அர்பன்ல வந்து காசை வச்சு ஷோ ஆஃப்னா, அவனுங்க வந்து கயிறு வச்சு, ரூரல்ல வந்து கயிறு வச்சு ஷோ ஆஃப் அவனுங்க. சரியா? என்ன ப்ரோ, வாட் இஸ் யுவர் த்ரெட் கலர் ப்ரோன்றானுங்க. ஃபர்ஸ்ட் டு யூ ஹேவ் த்ரெட் ப்ரோங்கறானுங்க. எஸ் ப்ரோனா ஓகே ப்ரோ, சாமி சாமி வணக்கம்ன்றானுங்க. சரியா? நோ ப்ரோ ஐ டோன்ட் ஹேவ் த்ரெட் ப்ரோ. இல்ல அப்படி இல்ல. எந்த பொசிஷன்ல ப்ரோ இருக்கு? இன்பில்ட்டா வச்சிருக்கீங்களா? இன்பில்ட்டா இருக்கு ப்ரோ. அப்போ ஓகே. சாமி வணக்கம் சாமி, போயிட்டு வாங்க சாமி. ஓகே. நான் கூட தான் கயிறு கத்திருக்கேன், அண்ணா கயிறு கத்திருக்கேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் கணக்கு கிடையாது. வெளில போடா. ஆமா, சில பேரெல்லாம் இப்ப கையில கட்டுறதை விட்டு கால எல்லாம் கட்டுறான் கயிறு. குஞ்சு முடியல பின்னல் பின்னுங்கடா, குஞ்சுல கட்டிக்கோங்க கயிறு. பொண்டாட்டி பாக்கும்போது ஓ இந்த கலர் குஞ்சு, ஓகே நைஸ். அது வந்து இது வெறும் பென்னிஸ் செக்ஸ் நடக்கும்ல, வெறும் பென்னிஸ் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கயிறு கட்டிட்டு இருந்தா, ஓ திஸ் இஸ் அவர் மேன் அப்படின்னு போயிட்டு பண்ணுவாங்க. க்ளோரி ஹோலா? ஆமா, அதேதான். க்ளோரி ஹோலுக்கு போவாங்களா? எந்த சுன்னில வந்து நம்ம கலர் கயிறு இருக்குன்னு பாக்குறாங்களா? இது சுன்னி சவ சுன்னி அதுக்கு சுன்னிலே டை அடிக்கலாமடா டேய். அதுவும் பண்ணுவானுங்க. அதெல்லாம் ஐடியாஸ். டாட்டூ குத்துவோம், பெயிண்ட் பண்ணுவோம். ஏன்டா எனக்கு இப்ப ஒரு டவுட்ரா, இப்ப ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குல்ல, அந்த கலர்ல இவனுங்க எல்லாம் வந்து தலையில கலர் அடிக்க ஆரம்பிச்சாருங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பேரு. இல்ல சிட்டி ரோபோக்கு மேல ஒயிட் கலர்ல அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரியா? அந்த மாதிரிதான். இந்த இதுல இந்த என்னது இனிமே இப்படித்தான்ல கூல் சுரேஷ் வருவாரு. நம்ம அக்னி சட்டி பாய்ஸ் எல்லாம் யோசிப்பாரு, மஞ்சளும் பச்சையும் யோசிப்பாரு. ஒரு சைடு ஃபுல்லா மஞ்சள், இன்னொரு சைடு ஃபுல்லா பச்சை. மண்டைய வளர்த்து பானையை வைக்கிறானுங்களா மந்த மேல. கிருஷ்ணனை போய் மாஸ்டர் படத்துல விஜய் முடி வெட்டுற மாதிரி எல்லாம் வெட்டி விடுறாராம். எங்க இருந்த ஜாதி எல்லாம் வந்து எங்க நடக்கும்னு பார்த்தோன்னா வந்து, ஒண்ணு டிக்டாக்ல நடக்கும், அடுத்து வந்து ஸ்கூல்ல நடக்கும். டிக்டாக்ல வந்து 12 வயசு 11 வயசு சின்ன கூதியான்லாம் வந்து என்ன பண்றான்,
வந்து எங்க ஜாதி பெருமை ப்ரோன்றான். ம். சரியா, வேற ஜாதிக்காரனை வந்து திட்டுறான் லிட்டரலா. சரியா, அன்னைக்கு வந்து இப்ப ரீசெண்டா கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 பசங்க யாரையோ புடிச்சு திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. சீமானதான் அது. சீமான புடிச்சு திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. சீமான திட்டணும் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆனா ஜாதிக்காக எல்லாம் திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா. இது அதே மாதிரி ஸ்கூல் பக்கம் எல்லாம் போனா வந்து இந்த கையில கயிறு கட்டுற பழக்கம் வந்து இப்பவுமே இருக்கு. இந்த ராட்சசி படத்துல எல்லாம் கட்டிருப்பாங்க. அது அது மேஜரா வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே வந்து. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல அந்த மாதிரிலாம் நாட் அலவுட், ஆர்னமெண்ட்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டுருவானுங்க பிடி மாஸ்டர். இந்த மொத்தம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த மாதிரி பண்றானுங்க. இல்ல, எனக்கு ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல எல்லாம் எங்க பிடி மாஸ்டர் வந்து இந்த பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வரும். இந்த ஆளுக்கு என்ன சுண்ணி, நான் போட்டா என்னன்ற மாதிரி தோணும். இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப அந்த ஆள் நினைச்சு பார்த்தா தெய்வம் தெரியறான். மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பாவா. ஆமா ஆமா. என்ன ப்ரோ நீங்க இப்படி சொல்றீங்க? அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஜாதி இருக்குல்ல ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி சொல்றீங்க, ஜாதி சான்றிதழ் அழிச்சுட்டா எப்படி ப்ரோ ஜாதி வளரும்? என்ன ப்ரோ நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஜாதி எல்லாம் ஜாதி பெருமாடா கிறுக்கு கொரியானே. அப்படிதானே பேசுறான், அப்படிதான் பேசுறான். அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட சொல்றான், சும்மா ஏதோ ஏதோ பாரதியார் பிறந்தனால ஏதோ ஒண்ணு சும்மா வண்டியில போகும்போது பேசிட்டு வரோம், இந்த மாதிரி ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவுட் ஆஃப் தி கண்ட்ரி சும்மா சொன்னேன். அது வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ இதை மட்டும் தான் படிச்ச, அதுக்கப்புறம் பாப்பானுக்கு தான் மூளை அதிகம்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஒண்ணு எழுதி இருக்கான். அது தெரியுமா உனக்கு? இருங்க இந்த மேட்ரு முடிச்சிடுறேன் என்ன. ஆனா ஜாதி சான்றிதழ்ல மட்டும் இது இருக்கா ஸ்கூல்ல அப்படின்னு கேட்டான். எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. லூசு பையில அவங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, ரிசர்வேஷன் இருக்குடா, உனக்கும் ரிசர்வேஷன் இருக்குடா அப்படின்னு சொல்றான். அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்புன்னு பேசிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் வந்து மிஸ்எடுகேட்டட். சரி, அன்எடுகேட்டடா கூட வந்து எடுகேட்டடா மாத்திரலாம். இந்த மிஸ்எடுகேட்டட் இருக்கான் பாரு, அவன் தான் டேஞ்சரு. அவன் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு வந்து 3 கொம்பு நிப்பான். சரியா, அது வந்து கிளியரா நம்ம எங்க தெரிஞ்சதுன்னா, நீயா நானால ஒரு ஆண்ட வந்து சொல்லுவான், ரிசர்வேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. என்னடா சார் உனக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் சொல்றாருன்னா தெரியாது அவனுக்கு, SC/STக்கு எவ்வளவுடான்னா தெரியாது அவனுக்கு. ஆக்வர்ட் சைலன்ஸ் தான், சீரியஸா. இவனுங்க அதான் மிஸ்எடுகேட்டட், இவனுக்கு தெரியாது இவனுக்கும் ரிசர்வேஷன் இருக்கு, இவனும் வந்து அதால பலன் அடைகிறாங்கிறது இந்த கூதி எனக்கு தெரியாது. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், இல்ல இப்போ ரிசர்வேஷன் வேணான்னு சொல்றாங்கல்ல, இல்ல ஜாதி எல்லாம் இல்ல ப்ரோ. இப்போன்னா வெறும் சிட்டில இருந்து இங்க உங்க ரோட்ல இருந்து 2 ரோடு இருந்து பாத்திருப்பீங்க, அவ்வளவுதான். இப்போ ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, அதனாலதான் இன்னும் எடுக்காம விட்டுருக்காங்க. இல்ல நான் சொன்னது சிட்டிலையுமே இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து வெறும் அந்த சர்டிபிகேட்ல தான் வந்து எழுத்து வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க எப்படிலாம் பண்றாங்கன்னா, கோயில் திருவிழாக்கு பேனர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பேனர்ல போடுறது, அக்னி சட்டியை பெருசா வளைகிறது, கல்யாணம் இந்த மாதிரி வந்தாவே பேனர்ல அப்படியே வீரப்பனை போடுறது, வீரப்பன் அவரை போடுறது, அப்புறம் அக்னி சட்டியை பெருசா போடுறது, இப்படி நாம போட்டா அதுவும் அதுதான் மீன் ஆகுது. நாங்களாம் வந்து இந்த குரூப்பை சேர்ந்தவங்க. ஆமா, அப்புறம் எப்படி ஜாதி சட்டை எடுத்துட்டா எப்படி இதெல்லாம் இல்லாம போவோம்? இல்ல, அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபாலோவர் வந்து ஒரு போட்டோ ஒண்ணு அனுப்பினான். சரியா, எங்கன்னா ஏதோ ஒரு ரூரல் ஏரியாவுல இந்த நம்ம கார்ல எல்லாம் வந்து தூசு படியும்ல, கார் கண்ணாடியில எல்லாம் தூசு படியும்ல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அங்க வந்து பேர் எழுதுவோம்ல, நம்ம பேர் எழுதுவோம், இல்லாட்டி ஹார்டின் போடுவோம், அந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணுவோம். அங்க வந்து ஒருத்தன் வந்து தமிழ் எழுதி வச்சிருக்கான், அக்னி வம்சம்டான்னு எழுதி வச்சிருக்கான். இருக்கு பய லூசு பய. கபாலில ரஜினி சொல்லுவான் நெருப்புடான்னு, அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். இல்ல அவ்வளவு பெரிய நீ அக்னியா இந்த அக்னியில ஏத வேண்டாங்க, கொளுத்திக்கிட்டு சாவு சுண்ணி, அக்னி தானே. வீரவாளோடு பூணூலோடு பிறந்த ஊம்பு. அவ்வளவுதான் கேஸ் கன்ஃபார்ம், கொலை கன்ஃபார்ம். சரி விடுங்க, கடக்குறாங்க.
அடுத்து அப்படியே இவனுங்க ம். எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாவே பேசுவானுங்க. ம், 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 ம். எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது நல்லது, நான் இல்லைன்னே சொல்லல. ம், ம், ம். ரைட்டா இருக்கிறதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. ம், 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 ம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்ட் தான். என் தம்பி டெய்லர் மாதிரி இருக்கணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா சுன்னி மாதிரி இருக்குன்றுவான். ஆமா நல்லா இல்லன்றுவான். அந்த மாதிரி இருக்கணும். சும்மா இவனுக்கு வந்து உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். இவனுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நான் பண்றது மட்டும் தான்டா கரெக்ட், மை வேஸ் த ஒன்லி வேன்ற மாதிரி பேசுவானுங்க. மத்தவன் பண்றதெல்லாம் தப்பு, மத்தவன் எல்லாம் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கிறுக்கு கூதியாங்கிற மாதிரி பேசுறது. அதே மாதிரி இவனுங்களுக்கு அப்படியே இந்த அர்ஜுன் ரெட்டிய பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்பைர் ஆயிடுவானுங்க. அப்படியே எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது. அப்புறம் இன்சோமேனியா, டிப்ரெஷன், ஸ்கூல் ப்ரோ, நைட் எல்லாம் நான் தூங்கல ப்ரோ, 3 o'clock 3 PM யாரு இருக்கீங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் நோய்டா நிபா. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து நோய். சரியா? அர்ஜுன் ரெட்டி இஸ் நாட் கூல். இப்ப அர்ஜுன் ரெட்டியை வச்சு வந்து நான் ஒரு தனி பாட்காஸ்டே பண்ண போறேன், ஒரு கொலாப்ல பண்ண போறேன். நான் கூடிய சீக்கிரம் போடும்போது பாருங்க. இந்த அர்ஜுன் ரெட்டியை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகுறது வந்து இது வந்து கிறுக்கு தனம். ஊர்ல உள்ள பெரிய முட்டாள்தனம் வந்து அர்ஜுன் ரெட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது. அந்த தாய்லி வந்து ஒரு டாக்ஸிக் தாய்லி. சரி, ஒரு சைக்காட்டிக் டாக்ஸிக் தாய்லி, அது அபியூசிவ் தாய்லி அது. சரி, அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லாத கிறுக்கு குதியாவன். இன்ஸ்பயர் ஆகணும்னா லாஸ்ட் 5 நிமிஷம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. ஆமா, அதுல வந்து வேணா லைட்டா திருந்துற மாதிரி இருப்பான். அதுலயும் பெருசா திருந்திலாம் இருக்காது. சுன்னி எஸ்கே நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. ஸ்டாக் பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஆகணும்னா பாலா மாமா கட்டு பாருங்க. ஆமா, சூப்பரா எடுத்திருப்ப. அப்படி கும்பிட சொல்லுவீங்க போயிட்டு. அந்த கேரக்டர் ஒரு டாக்ஸிக் கேரக்டர் தான். அர்ஜுன் ரெட்டி இஸ் நாட் அன் இன்ஸ்பிரேஷன். சும்மா அர்ஜுன் ரெட்டி. இந்த இன்சாம்னியா, டிப்ரெஷன் எல்லாம் வந்து நோய்டா நிபா. அதெல்லாம் வந்து கூல் கிடையாது. அது எப்போ டாக்ஸிக்னு தெரியும்னா, அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுவான், கல்யாணத்துக்கு நாங்க கல்யாணம் இது பண்ணிட்டோம், நீ வரணும்னு பத்திரிக்கை கூப்பிட்டு வீட்டுக்கு போவான். அப்போ உனக்கு எல்லாம் எதுக்குடா கல்யாணம், நீ எங்கடா லவ் பண்ண, அப்படி இப்படி எல்லாம் ஃபுல்லா டாக்ஸிக்கா சொல்லுவாப்ல. அதனாலதான் உன்னை மதிச்சு உனக்கு பத்திரிக்கை வைக்க வந்ததுக்கு நீ பேசுற பேச்சு இதுதான். இப்படியே சொல்லுவேன். அப்படியே கிறிஸ்டனை இப்படியும் சொல்லுவேன். பர்சனல் அக்கவுண்ட்ல போய் பார்த்தா அர்ஜுன் ரெட்டி டிக்டாக் பண்ணிருப்பேன். அது வந்து நான் என்ன சொல்றேன் இல்ல, நான் வந்து என் வாழ்க்கையில உள்ள எல்லா கிரிஞ்சும் நான் பண்ணிருக்கேன். அர்ஜுன் ரெட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது கூட்டத்துல நானும் ஒருத்தன். சரியா? அதெல்லாம் வந்து இப்ப இந்த தங்க அக்கா சொல்ற மாதிரி அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்ப நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம். நாங்க அந்த சைட்ல இருந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு. இந்த தாய்லியை முதல்ல பிளாக் பண்ணும், எல்லாத்துக்கும் இப்படி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இவனுக்கு டிப்ரெஷன் எதனால ப்ரோ ஆகுது? ஒண்ணும் இல்ல ப்ரோ. டிப்ரெஷன்ங்கிறது ஒரு பிரச்சனைடா. அது இட்ஸ் நாட் கூல்ரா. நான் அப்படி சொல்லனே கேட்க போனா வச்சுக்கோங்களேன், ஏன் ப்ரோ டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ப்ரோ பிளாக் பண்ணிட்டா ப்ரோ. டேய், அதுக்கு பேரு டிப்ரெஷன் இல்லடா, அதுக்கு பேரு சாட். சரியா? சாடுக்கும் டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு. these guys have to be educated. டேய் இங்க வா, டிப்ரெஷன்ங்கிறது அது வந்து ஒரு மென்டல் ஸ்டேட். அது டிப்ரெஷன் prolonged period of sad தான் வந்து டிப்ரெஷன். சரியா? உனக்கு டிப்ரெஷன்ல இருக்கும்போது உனக்கு சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வரும். நீ அவர் ரிப்ளை வரலன்னு சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ கிறுக்கு. சரியா? டிப்ரெஷன்ங்கிறது வேற. சாடுக்கும் டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. மென்டல் கண்டிஷன். டிப்ரெஷன்லாம் வந்து ட்ரீட் பண்ணாம விட்டா செத்து போயிருவேன். சூசைட் பண்ணி தானே அழித்துக் கொள்ளும். ஆமா, அது வந்து ஒரு செல்ஃப் ஹார்மிங்
அதாவது செல்ஃப், அதாவது நம்மளுக்கே செல்ஃப்ல இல்லாம போயிடும், அதுதான் டிப்ரெஷன். ஆமா ஆமா ஆமா, இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் இருந்திருக்கேன் டிப்ரெஸ்டா இருந்து அதுல இருந்து வெளியில வந்து சூசைடல் தாட்ஸ்க்கெல்லாம் போய் அதுல இருந்து வெளியில வந்து எனக்கு லக்கிலி ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஐ எம் டிப்ரெஸ்ட். சரியா, அதனால நான் வெளியில வந்தேன். சும்மா எல்லா கண்ட கருமத்துக்கும் டிப்ரெஷன்ங்கிறது கமிட்மெண்ட் இஷ்யூ. ஒரு இது சொன்னா அது செய்யவே மாட்டானுங்க, இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல லெத்தாஜினிக்கா இருப்பானுங்க. லெத்தாஜிக்கா இருப்பானுங்க. அத பத்தி நீங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ப்ரொகாஸ்டினேஷன் எல்லாருக்கிட்டயும் இருக்கிறது தான் காமன் ப்ராப்ளம். அது வந்து ப்ரொகாஸ்டினேஷனையும் மீறி கடைசியா என்ன அந்த இது இருக்கும், அதோட அவுட்புட்டே வந்து இவனுங்க பெருசா எடுத்துக்க மாட்டானுங்க. அததான் வந்து லெத்தாஜிக்கா அப்படின்றான். இது கமிட்மெண்ட் இஷ்யூஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீ பாத்தேன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்தா பண்ணிடணும். சரியா, இப்ப வந்து டெய்லரு டிடிகே பாட்காஸ்ட பத்தி இதுல கேட்டேன்னா செருப்பால் அடிப்பேன். சரியா, நான் வந்து எப்படி இருந்தாலும் அவுட்புட் கொடுத்துருவேன். எப்படி இருந்தாலும் நான் அவுட்புட் கொடுத்துருவேன். சரியா, நான் என்ன சொல்றேன், இப்ப நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. சரியா, நீ வந்து அனௌன்ஸ் பண்ற, நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. சரியா, அந்த விஷயத்த நீ செஞ்சிடணும். சரியா, அது இருக்கும்போது இன்னொன்னுக்கு ஓடுறது, ஒருத்தருக்கு வந்து வாக்கு கொடுக்கறது, ப்ரோ வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோங்கிறது, அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஆளு கூட போய் பண்றது, இல்லாட்டி அது அந்த கான்செப்டே பண்ணாம விட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. சரியா, கமிட்மெண்ட் ஒரு விஷயத்துக்குள்ள கமிட்மெண்ட் இருக்கணும். ஒரு விஷயம் பண்றேன்னா அதை வந்து ஒழுங்கா செஞ்சு முடிங்க. இப்ப நீ மட்டும் பண்றேன்னா பரவாயில்ல, உன்னோட வந்து இன்னொருத்தன் வந்து அஃபெக்ட் ஆகுறான், நீ பண்ற கூதித்தனத்தால வந்து இன்னொருத்தன் அஃபெக்ட் ஆகுறான்னா பண்ணக்கூடாது. அது அவ்வளவுதான். என்ன சரி விடுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அதானே அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அதோட வேல்யூ தெரியறது இல்ல, தூக்கி போட்டு உடைக்கிறானுங்க. பொருளுக்கு மட்டும் கிடையாது, பொருளுக்கு மட்டும் கிடையாது, இவனுங்களுக்கு வந்து மனுஷங்களோட வேல்யூமே தெரிய மாட்டேங்குது. புரியுதா, ஒருத்தர் வந்து உன் கூட பழகுறாரு, உனக்காக சில விஷயங்களை செய்யறாருன்னா அவனுக்கு அந்த ஆளுங்களை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது. பண்றது என்னது, கோஸ்ட் பண்றது. ஆமா, கோஸ்ட் பண்றது. சரியா, அது அந்த ரெஸ்பெக்ட் இல்லங்கிறதுலயே வந்து இதெல்லாம் வந்துரும். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னாலே உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லன்ட்டு. ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து நீ உன் கூட இருக்கிற சக மனிதனை ரெஸ்பெக்ட் பண்றங்கிறத வந்து நீ காட்டணும். நீ மனசுக்குள்ள நான் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறது வந்து அது கிடையாது. ரெஸ்பெக்ட், யூ ஷுட் ஷோ ரெஸ்பெக்ட். புரியுதா, அதுதான் ரெஸ்பெக்ட். சும்மா நான் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறேன் ப்ரோ, ஆனா நீ மெசேஜ் பண்ணா நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ, பார்த்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன் ப்ரோன்றதெல்லாம் வந்து கோஸ்டிங். அது வந்து டிஸ்ரெஸ்பெக்டிங் தான் அது. சரி, இது ஆமா, அது ஏன்னா வந்து யூ டோன்ட் வேல்யூ பீப்புள், யூ டோன்ட் வேல்யூ எனிதிங் இன் லைஃப். நீ சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து கரெக்ட், இதுதான் போதும் லைஃபுக்குன்னு நினைக்கிறேன். பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். மேன் இஸ் a social animal. சரியா, நீ வந்து கூட இருக்கிறவன் கூட இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் நீ வந்து திரும்ப டிப்ரெஷனுக்குள்ளதான் போவ, உனக்கு கூட ஒருத்தன் இல்லைன்னா. சரி, அதே மாதிரிதான் அந்த பொருள்கள், எதை வாங்கி கொடுத்தாலும் உடைச்சிடுறது, உடைச்சிட்டு ஸ்டோரி போடுறது, பெருமை புண்டையா ஸ்டோரி போடுறது உடைச்சிட்டு. இல்ல எல்லாம் குண்டி குழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி கரெக்டா கெஸ் பண்ணீங்க? அந்த கிறுக்கானுங்க தானே இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபைபர் பாடினா அப்படிதான் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க என்ஃபீல்ட் வாங்க ப்ரோ. இதெல்லாம் ஏன் இப்படி பண்றானுங்க நீ நினைக்கிற கிறிஸ்தன? யார் இவனுங்களா? ஆமா, இவனுங்க ஏன் இப்படி பண்றானுங்கன்னா ஆக்சுவலி நான் இதுக்கு வந்து ஒரு தியரி ஒண்ணு வச்சிருக்கேன். சரியா, வந்து பீட்டர் கே வீடியோ பாத்திருப்பாங்களா? பாரிசாலனாக மாறும் கிருஷ்ணில். நான் வந்து இதுக்கு ஒரு தியரி வச்சிருக்கேன்.
இப்ப 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? நான் ஆக்சுவலி உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். சரியா, ரெண்டுமே வந்து அவங்களோட வளர்ப்புனால வருது. சரியா, இப்ப 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ் நீ பார்த்தனா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து 50s 60s கிட்ஸா இருப்பாங்க. சரியா, இதுவே நீ 2K கிட்ஸோட பேரண்ட்ஸ் பார்த்தனா மோஸ்ட்லி 70s 80s கிட்ஸா இருப்பாங்க. சரியா, அதுவே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். புரியுதா? இப்ப 50s கிட் ஒருத்தரோட வளர்ப்புக்கும் 80s கிட் ஒருத்தரோட வளர்ப்புக்குமே வித்தியாசம் இருக்கும். சரியா, அவங்க வந்து இப்ப ஒரு 80s கிட் வந்து ஒரு 2K கிட்ட வளர்க்கறதுக்கும் ஒரு 50s கிட் வந்து ஒரு 90s கிட்ட வளர்க்கறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. அந்த வளர்ப்புலயே வித்தியாசம் இருக்கு. 80s கிட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த 70s 80s கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நம்ம வளரும் போது நமக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சு, நம்ம வந்து அதுல கஷ்டப்பட்டோம் இதுல கஷ்டப்பட்டோம், நமக்கு வந்து காசு இருக்குல்ல அது இருக்குல்ல இது இருக்குல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஓவர் ஃபிட் பண்றாங்க அதை வந்து இந்த 2K கிட்ஸுக்கு. புரியுது. புரியுதா? அவன் வந்து போன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள iPhone 12 அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் இதை விட சிம்பிளா சொல்றேன். இப்போ இப்போ அப்பா அம்மாட்ட போனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா பாட்டி தாத்தாட்ட போனா இன்னும் எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலி அத தாத்தா பாட்டி வாங்கி தர மாட்டாங்க. இவங்க வந்து வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க. பாட்டி தாத்தாவால வந்து மேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து இவங்களோட இந்த போக்கு காரணம். 90s கிட்ஸ் அப்படி இருக்கிறது காரணம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் 50s 60s கிட்ஸா இருக்குது. 2K கிட்ஸோட போக்கு வந்து இப்படி இருக்கு, 2K கிட்ஸ் இப்படி இருக்கானுங்கன்றதுக்கு ரீசன் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து 70s 80s கிட்ஸ். இதை பார்த்தனா வந்து இந்த 50s 60s கிட்ஸ் எல்லாம் பார்த்தனா மோஸ்ட்லி ரொம்ப எஜுகேஷன் எல்லாம் இருக்காது. வேற நீ 70s 80s கிட்ஸ் பார்த்தனா வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்க என்ன பண்றது, ஓவர் அபண்டன்டா குடுக்குறது அவங்களுக்கு இந்த கிட்ஸுக்கு. அதனாலதான் அவங்களுக்கு வேல்யூ தெரியாம போகுது. அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. இப்போ ஒரு 90s கிட் அவங்க அப்பா கிட்ட ஒரு விளையாட்டு சாம வாங்கி அதை வச்சு விளையாடுறதுக்குள்ள அவன் வந்து உயிர் போயிரும். அதுவும் தெரியாதமா உடச்சுட்டான்னு வை வாங்கின உடனே அவ்வளவுதான் அவன் முடிஞ்சு. அவனே வீட்டுல காசெல்லாம் செட் பண்ணி சரி பண்ணி ஆமா ஷேட் ஆயிடும். நான் வந்து இந்த ஃபெவிக்விக் இருக்கும்ல 5 ரூபா ஃபெவிக்விக், அதெல்லாம் ஒரு 3 எப்பவுமே வச்சிருப்பேன். ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா டக்குனு கம்ம போட்டு ஒட்டிடுவேன். ஒட்டிட்டு ஒடையிலே என்றுவேன் நானு. ஏன்னா அட்டி அப்படி விழுகும். இவனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு அடியே வந்து கம்மியா தான் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இவனுங்களை அடிச்சுலாம் வளர்க்கறது இல்லன்னு நினைக்கிறேன். அடிச்சா வந்து ஏஞ்சி வந்து முன்னாடி நின்னு அடிச்சிருக்கா நீ என்ன பண்றது. பிக் புளுத்திடா கால் 911 சுன்னி 100 கால் பண்ணு நீ. இங்கிலீஷ் சீரீஸ்ல அப்படிதாங்க சொன்னாங்க. பார்த்தாதாங்க தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் போன் பண்ணி சொன்னேன் எங்க அப்பா அடிக்கிறானே அப்படிதான் அடிப்பா, பொச்ச சாத்திட்டு வாங்கடான்ருவாங்க. இங்க வா இங்க 2 அடி அடிக்கிறேன்னு பண்ணதுக்கு 2 அடி அடிக்கிறேன். அதே மாதிரி இவனுங்க ஏன் இத பண்றானுங்கன்னா, இவனுங்க ஹீரோஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் பண்றது எஸ்கேனாவும் ஆதினாவும் தான் இவனுங்க இதுவே. பத்தியா வந்துருச்சு பத்தியா சனியா திரும்ப. ஆனா நீங்க எல்லாம் வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும். மிஸ்டர் லோக்கல்ங்கிறது வந்து 2 துருவங்கள் சேர்ந்த ஒரு படம். ஆதினாவும் சேர்ந்த படம் அது. ஏங்க சத்தி சொன்னா மறந்துட்டீங்க. நான் வந்து இந்த ஸ்டாக்கிங் விஷயங்கள்ல சொல்றேன். ஓ ஆமா இல்ல, ஆமா 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 ஆமா. பாரு 2K கிட்ஸோட 2 ஹீரோஸ்மே அந்த படத்துல இருக்கிறாங்க. எஸ்கேனா ஆட, ஆதினா பாட. ஏன் எஸ்கேனாவே அந்த படத்துல ஒரு படம் இது பாட்டு பாடி இருப்பாப்ல. என்ன பாட்டு? கலக்கலு மிஸ்டர் லோக்கலு. அது வந்து எஸ்கேனா பாட்டது. ஆமா 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 ஆமா. அதுல அனிருத்தும் பாடி இருப்பாப்ல. டக்குன்னு அது டக்குன்னு. ஆமா.
ஆனா உண்மையை ம். சொன்னா எனக்கு அந்த டக்குனு டக்குன்னு பாட்டு பிடிக்கும். ம். அந்த பாட்டு அந்த ஆல்பம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். எனக்கு அனிருத் எந்த பாட்டு பாடினாலும் பிடிக்கும். அது வேணாம், அது 4 மட்டும் வேண்டாம். ஸ்டான்ஸா திருப்பி லூப்ல போட்டு பாடிட்டு இருப்பான். டெய்லரு உறிஞ்சது போதுண்டா, ஸ்டாப் பண்ணுடா. என்னங்க இது, யுவன் மட்டும் இருந்தா சும்மா இருக்கீங்க. இவனை உறிஞ்சு வந்தானாங்க. அனிருத்தெல்லாம் உரிய. ஆனா உண்மையாவே அனிருத்த வந்து உரியணும் போலதான்டா இருக்கு. உம்மால மாஸ்டர்ல ரிங்டோனுக்குலாம் அவ்வளவு வேலை பார்த்திருக்காண்டா அவன். ரிங்டோனுக்குலாம் அவ்வளவு வேலை பார்த்திருக்காண்டா அவன். அணி வந்து உரியணும், அணிய உரியணும் bro. வேண்டாம். அப்படி தோணும். ஆனா திடீர்னு அவனே கெத்துப்பான் ஒன்னொன்னு இது. என்னது ஆமா. அடுத்த பாட்டு ஏதாவது இங்கிலீஷ் பாட்டுல இருந்து காப்பி அடிச்சிருவான்றோம். ஆமாமா, டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம பசங்க. டக்குனு கண்டுபிடிச்சிடுறாங்க ஷஷாம்ல போட்டு. டக்குன்னு அழகா டக்குன்னு 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 அவருக்கு ஆயிருது. ஆமா ஆமா. ஆனா இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் இங்க தான் இருக்கும், பக்கத்து தெரு தான். மேப்ல ஒரு 360 டிகிரி ஒரு யூட்டர்னை போட்டு வருவானுங்க மேப்ல. பக்கத்து தெரு தான் லூசு பையில. இதுக்குடா 360 டிகிரி யூட்டர்ன்லாம் போட்டு மேப் அப்படிதான் ப்ரோ காட்டுது. ஓகே ப்ரோ, சந்தோஷம். லொகேஷன் அனுப்புங்க ப்ரோ. கூடி அடுத்த இந்த பெரும்படையில நின்னுட்டு இருக்கேன்டா நானு. அது பரவாயில்லண்ணே. அதாவது நம்மளாச்சும் வந்து நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்பராச்சும் ஞாபகம் வச்சு நிற்போம். போன் நம்பர் எங்கன்னா தொலைஞ்சு போயிட்டா போன் பண்ணி போயின்னு. இவனுக்கு வந்து அவனுங்க போன் தொலைஞ்சா மத்தவனுக்கு போன் பண்றதுக்கு போன் நம்பர் தெரியுமானே தெரியல. அவ்வளவுதான், அவனுக்கு தொலைஞ்சிருவானுங்க அவ்வளவுதான், முடிஞ்சு. மத்தவன்ட்ட ரூட் கேக்குறது கூட நானே கேக்குறது, நான் தான் புடிச்சு அப்படின்னு. இல்ல வெளியூருக்குலாம் போய் அவன் போன் தொலைஞ்சிருச்சு, அவ்வளவுதான், திரும்ப வீட்டுக்கு வர தெரியாது அவனுக்கு. முடிஞ்சு, காசு இல்லாம ஸ்டக் ஆயிட்டான், முடிஞ்சு. அப்புறம் ஒரு 20 வருஷம் கேட்டு அகரி பாபா நான் இல்ல அவன் புத்திசாலியா யோசிச்சான்னா Facebookல யாராச்சும் அக்கவுண்ட் வச்சு அவங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புவான். போனே தொலைஞ்சிச்சுன்றேன், எப்படி நான் Facebook அனுப்பணும்? வேற போன்ல பாஸ்வேர்ட் ஐடி போட்டு லாகின் பண்றான் அவன். சரி டெய்லர் முட்டு கொடுக்காதீங்க 2K கிட்ன்ட்டு. இல்ல பிராலி கூட 2K கிட் தானே. அவன் என்ன அந்த பக்கம் பிராலி 90s கிட்ரா லூசு பேல. ஓ அப்போ இவன் அண்டர்டேக்கர் 2K கிட். அண்டர்டேக்கர் என்ன முட்டு கொடுக்கவே மாட்டான். தப்புன்னு ஒத்துப்பேன், தப்புனா தட்டி கொடுப்பேன். இல்ல என்ன டயலாக் அது பிக் பாஸ்? இல்ல வேணாம். நீ சொன்னல அதுக்கு நான் ஒன்னொரு முட்டு கொடுக்குறேன். உனக்கு உன்னோட Facebook வந்து ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டா லாகின் பண்ணதுக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? அது கரெக்ட். கூகுள் கேக்கும் சேவ் பாஸ்வேர்ட்னு கேக்கும், எஸ்ன்னு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து இரேஸ் ஆயிரும். இப்ப டெய்லர் யோசிக்கிறானா, ஐயோ மிஷன் ஃபெயில்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. ஆமா ஆமா. அதே டெக்னாலஜினால டெக்னாலஜி பிளஸ் சுற்றுச்சூழல்னால இவனுங்க ட்ரக்ஸ்லயும் ஈஸியா இறங்கிடுறானுங்க. மெத்து ப்ரோ, மர்ஜுவானா ப்ரோ, மர்ஜுவானா தான் ப்ரோ மாஸ். மர்ஜுவானா இல்ல, அது மாரியானா. மரிவானா கெஞ்சா போதுமா, அதானே வேணும். அதெல்லாம் பாட்டே இல்ல ப்ரோ. மிட்டாஸோ ஜாயிண்டஸோ வெளியே வலிக்கலாம். என்ன நீங்க கஞ்சாக்கெல்லாம் போயிட்டீங்க. தமிழ்லயே எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கஞ்சா மேன் வித் தி பிளான் அதெல்லாம் என்னடா? ஆமா, got the man with the plan right here, sipping on beer. reggae song தான அதெல்லாம். ஆமா. சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரக்ஸ்ல ஈஸியா போறது, அத பத்தி மாஸ்டர்னு ஒரு படமே எடுத்து வச்சிருக்காங்க. நாம என்ன பேசுறது? சரி விஜய்னா குறிஞ்சது போதும். நீ எனக்கு தெரியும், நீ வந்து மிகப்பெரிய விஜய்னா கண்ணின்னு எனக்கு தெரியும், உறிஞ்சாத. சில பேருக்கு 4க்கு 5ன்னு தருவாங்க. என்னதான் முட்டு கொடுத்து
நம்ம இது பண்ணாலும் சரி 3.5 என்ன பிச்சை போடுறியா நீ எனக்கு? லாஜிக்கலா எவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். 3.5 என்ன 6 ரூபாயா பிச்சை போடுறியா? சரி 3.5 டாஸ்க் ஃபெயில்டு சக்சஸ்ஃபுல்லி. ஆனா எனக்கு ஆக்சுவலி கேட்கணும், இவனுங்கள்ட்ட இந்த 90s கிட்ஸ் கிட்ட இருக்கிற அளவுக்கு கன்னி மென்டாலிட்டி இருக்கா இவனுங்கள்ட்ட? இருக்கு, நிறையவே இருக்கு. இருக்கு 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 வீக்கெண்ட் கன்னிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆமா அதே மாதிரி விஜய்னாவே எல்லாரும் உறிஞ்சு நுறிஞ்சுவானுங்க. ஆமாண்டா, அந்த 2K kids நிறைய வந்து விஜய்னா ஃபேன்ஸா இருக்கானுங்க. அதை நான் கவனிச்சேன் ஆக்சுவலி. அது ஒரு காம்போண்ணே. ஏங்க நீங்க ஸ்கூல் படிக்கும் போது யார் ஃபேனு? நான் ஸ்கூல் படிக்கும் போது விஜய் ஃபேனு. பின்ன போக மாட்டான். ஓ, அப்ப நீ வந்து காலேஜ் வந்துட்டா நீ வந்து தலை ஃபேன் ஆயிருவியா? தலை படம் நடிச்சா பாக்கலாம். அப்போ அவன் நடிக்கிறத வித்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சிக்கிம்க்கெல்லாம் போறாராம் வலைபேச்சு. ஆமா, பைக்லயே போறாராம். வலைபேச்சு வலைபேச்சு. இப்போ வர போட்டோல எல்லாம் தலை மாதிரியே இல்ல, ஏதோ. ஆமாண்டா, ஆமாண்டா, தலைன்னு போறானுங்க, தலைய தேட வேண்டி இருக்கு. அவருக்கு வயசு ஆயிடுச்சு, அவரை வித்துருங்க. அவர் பார்த்து ஏதோ சந்தோஷமா வாழ்றாரு. படம் நடிக்க வச்சு அவரை சா வச்சிருவீங்க. படம் ஸ்டண்ட் பண்ணுவாரு. அவர் படம் நடிச்சா நான் தான் ஸ்டண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. பண்ணி 2-3 அடி வாங்கி படம் 2 வருஷம் கழிச்சு வரும். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. அதுக்கு அவர் அமைதியா விட்டுருங்கண்ணா. அவர் அமைதியா இருப்பாரு. சரி பேக் டு டாபிக். இல்ல, ஆக மொத்தமா 2K கிட்ஸ் ட்ரிகர் பண்ணனும்னு முடிவு பண்ணியாச்சு. இவனுங்க விஜய் ஃபேன்ஸா இருந்தா பண்ணா. எனக்கு தெரிஞ்ச 2K கிட்ஸ் யாரும் தலை ஃபேன்ஸா இல்லன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்காங்கடா. அப்படா டேய், இருக்காங்க. ஒரு முன்னாள் தலை கன்னியாக ஐ டேக் ஆஃபென்ஸ் ராணிபா. 3 குடுக்குறாங்க, சில பேர் 4க்கு குடுக்குறாங்க. மாஸ்டர் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. என்ன பண்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் விஜய்னா நிஜமாவே நல்லா இருந்துச்சு. உறிஞ்சு எடுக்கணும். சரி சொல்றேன்லடா, நான் போட்டேன்லடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்காஸ்மிக் டெத், செகண்ட் ஹாஃப் டெத். ஒத்துக்கிறியா இல்லையா? இவனுங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க. என்னடா அது இன்னொரு பாட்காஸ்ட், புளுத்தி குழந்தைகள்னு ஒரு பாட்காஸ்ட் போட போறீங்களா? அதெல்லாம் வேணாம்டா. இல்ல, அவங்கள இது பத்தி பேசினாலும் கேஸ் மைனர்னு சொல்லி கேஸ் வேற போட்டுறானுங்க. என்னத்த இங்கே செஞ்சு விட்டு அனுப்பி விடுங்கடா. இந்த சீரிஸோ இதோட முடிங்கடா. இந்த அஸ்வந்த், இந்த ஜாதி குழந்தைங்க, பேசுவேன். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் யஷ்வந்த். அவன் பேரு யஷ்வந்த். அவன் யஷ்வந்த் அஸ்வந்தா என்னடா பேரு? YSHWANTH. அது அந்த பையன். அவன் வந்து யஷ்வந்த், இவன் வந்து அஸ்வந்த் நினைக்கிறேன். அஸ்வந்த் சரிங்க. ஒரு வயதாண்டா வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். முக்கியம். டாங் தமிழ்ல தான் வேற லெவல் ப்ரோ. மஸ்தரம்க்கு வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க. அதெல்லாம் என்ன மாஸ்டர் ரிவ்யூ? இல்ல ஆக்சுவலி அது என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களே. நம்ம டாங் தமிழா போயிட்டு கமெண்ட் பண்ணிருப்பான், ப்ரோ மஸ்தரம் ரிவ்யூ போடுங்க ப்ரோன்ட்டு. சரியா? மஸ்தராம் என்னன்னு தெரியாத சொல்றேன். மஸ்தராம்ங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் பான் மாதிரியான ஒரு வீடியோ. அது ஒரு சீரிஸ். அது சீரிஸ் MX பிளேயர்ல. சரியா? அப்ப இவன் வந்து டாங் தமிழா போயிட்டு போடுறான், மஸ்தராம் ரிவ்யூ போடுங்க ப்ரோன்ட்டு. சரியா? அப்ப வந்து அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சிரிச்சுட்டு, ப்ரோ பாவம் ப்ரோ விட்டுருங்க ப்ரோன்ற. அவரு நம்மால யஷ்வந்த் வந்துட்டு, என்ன பாவம், மாஸ்டர் ரிவ்யூ கட்டாயம் வரும். இருக்கு மாஸ்டருக்கு மஸ்தரம்க்கு வித்தியாசம் தெரியல. டேய் தெரிய கூடாதுடா, அவன் வயசுக்கு கரெக்டா தான்டா இருக்கான். ஆக்சுவலி அது குட் ஜோக். ஆமா, குட் ஜோக்.
அது தெரிஞ்சிருந்தாதான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும். அவன் போய் தேட ஆரம்பிச்சிருப்பான். ஆமா ஆமா. இவன் வந்து இப்ப மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு அவன் நிம்மதியா இருக்கான் இப்ப வாழ்க்கையில. இல்ல அவனுக்கு ஆதித்யா வர்மா இது பாலமாமா கட்டெல்லாம் யார் போட்டு காட்டுறாங்க? அவன் வந்து பாக்குற அவன் ரிவ்யூ குடுக்கற படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அடல்ட் மூவியா இருக்கு. ஆமா. அப்ப அதுக்கே கேஸ் பண்ணலாம் போல அந்த சேனல் மேல. தெரியலையே இப்ப என்ன கூத்துன்னு. இல்லண்ணா இப்போ ஏசக்தி அது சேனல் மேல தான் நான் சொல்றேன், பையன் மேல சொன்னேன். இது பண்ண சித்ஸ்ரீராம் தம்பியா? எனக்கு புரியுது, நீ ஏன் சொல்றது எனக்கு புரியுது, வேணாம். ஓகே ஓகே. டேய் எடிட்டர் கட் பண்ணிடாதடா. சரி சரி ஓகே. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு இந்த பாட்காஸ்ட். எண்டிங் நோட்லாம் இல்லடா. எண்டிங் நோட் இந்த சீரிஸ்க்கு எண்டுடா. ஆமாடா, இந்த சீரிஸ்க்கு இதான்டா எண்டு. இதுக்கு மேல இந்த சீசனுக்கே எண்டு. ஆமா டேய், நம்ம ஒரு ஹானரபிள் மென்ஷன் சொல்லிருவோம். இந்த டாபிக் நம்ம ஆக்சுவலி பண்ற ஐடியாலே இருக்கல. கலாச்சார கண்ணி ஸ்கிம்மி தான் நம்மள வந்து இத பண்ண சொன்னாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆமா ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சார். ஆமா. ஆனா ரொம்ப இந்த எபிசோட் தான் சீசனோட ஃபினாலேவே. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சீசன் வேர்ல்ட் சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசின கிசமேவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததுல இருந்து பாட்காஸ்ட் ரெகுலரான கிருஷ்ணனா இருக்கட்டும், எல்லாருக்குமே நடக்குனிப்பா ரொம்ப தேங்க்ஸ் கூட வந்து பேசுனதுக்கு. அவங்க போன ஃபினாலே பாவம் பிஜிலி மறந்துட்டீங்க. ஆமாண்டா நம்ம பிஜிலிக்கு ரொம்ப நன்றி வந்து பேசினான். அவனு பாட்காஸ்ட் ரெகுலர் ஆனா. கிருஷ்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாட்காஸ்ட் உண்மையிலே இந்த சீசன் உண்மையிலே ரொம்ப நல்லா போச்சுன்னு தான் சொல்லுவேன். போன சீசனோட மொத்தமா இது வரைக்கும் 14K வியூஸ் மேல போயிருக்குது. அதே மாதிரி ட்ரெண்டிங்லயும் வந்தோம் இந்த வாட்டி. அதாவது போன சீசன் 1.5K அத வந்து 10 மடங்கு அதிகமா வந்திருக்கான். ஆமா ஆமா, லிட்டரலா போன சீசன் முடியும் போது லிட்டரலா 1K வியூஸ் தான் வந்திருந்தது. இந்த வாட்டி 14K வியூஸ் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரபீரனுக்கும் நன்றி, அவரால் தான் ட்ரெண்டிங்கும் ஆச்சு பாட்காஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மேபி இருக்கலாம். அப்படியா இப்போதைக்கு? ஆமா, நான் பிளான் பண்ணல எதுவும். மேபி கொஸ்டின் ஆன்சர் யாருமே வர்றது இல்ல, உண்மை அதுதான். யாருமே கேக்குறது இல்ல. நம்ம மண்டகோளார் மார்லி தான். இல்ல மண்டகோளார் மார்லி கமெண்ட்ஸ் நல்லா ஒண்ணும் இல்லையா? இல்ல மண்டகோளார் மார்லி அங்க வந்துட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பான். பிக் ஃபேன் ப்ரோன்வா. அவனுக்கும் தேங்க்ஸ். அவனுக்கும் தேங்க்ஸ். அவனும் வந்து பேசினான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து 2-3 ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இருப்போம், வேற இதுல வந்துட்டு யூடியூப்ல இருப்போம், கிறிஸ்டன் பாட்காஸ்ட்ல இருப்போம். ஸோ அந்த மாதிரி மாத்தி இருப்போம். ஆனா ஒரு இந்த பிரேக் கொஞ்சம் மினிமம் ஒரு 1 to 2 months இருக்கும் இந்த பிரேக். ஸோ நானுமே டிடிகேமே பிரேக் எடுக்க தான் போறோம். இன்னொரு 3 எபிசோடு வரும் டிடிகேல. அது போக ஒரு பிரேக் எடுத்துட்டு நானும் அண்டர்டேக்கரும் கொஞ்சம் சில பல வேலைகள்ல பிஸியா இருக்கலாம்னு இருக்கோம். ரேண்டம் கதைகள் ஆக்டிவா நீங்கன்றான். ஏண்டா கண்டினியூஸா 2 வாரமா 3 வாரம் போட்டிருக்கேன்டா நானு. ஒரு வாரத்துல 2 எபிசோட்லாம் விட்டேன்டா நானு. இல்ல இந்த வாரம் இல்லையே. இந்த வாரம் வரும்டா. இந்த வாரம் எபிசோட் வருதுடா. நான் சொன்னது லாஸ்ட் சண்டே. டேட் என்ன? லாஸ்ட் சண்டே விட்டேன்டா. லாஸ்ட் சண்டே விட்டேன். பூமி ஓ என்ன நீ மனித கடவுள் உறிஞ்சிரன்ற என்ன நீ? காட்மன் ரேக் இல்லாதனால நான் மறந்துட்டேன்.
மனசுலயே கேட்கலையா நாய? அத கேட்டேன். அது ஃப்ரைடே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சண்டே வந்தது கேட்டேன். இல்ல சண்டே தான் வந்துச்சு பூமி, மாறாதான் ஃப்ரைடே வந்துச்சு. ஓகே ஓகே. சோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். கேட்டதுக்கு நன்றி. வரோம் ஸ்குடிசி தேவையை உணர்ந்து வருவோம். தேவையை உணர்ந்து வருவோம். நன்றி. இந்த சீசன் அமைச்சது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாங்களா? வேணாம் போதும், வாங்க போயிட்டு படிச்சுட்டு போவோமா? நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.